மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் எனது வேதம் போதித்தது. மணிநீர் இருக்கா? இல்லை. மண்ணும் மலையும் இல்லை, களவு போனது. அணிநிழல் காடு இல்லை. இதை மீட்க காக்க எண்ணினோம், இங்கே வந்தோம். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர். அதிகாரம் மிக வலிமையானது. படிக்கும் போதே தோணுகிறது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது தோன்றுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. அடுத்த வரி தோன்றுகிறது, எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். பல நூறு ஆண்டுகளாக தமிழ் பேரினம் தூக்கி சுமந்து வருகிற வழி வேதனைக்கு ஒரே மருந்து வெற்றி. வேதனைக்கு மருந்து என் தம்பி தங்கைகளே சாதனை தான், வேற மருந்தே கிடையாது. என்ன சாதனை? எது ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ அதை சாதிப்பதான் சாதனை. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும், அதான் சாதனை. எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாய், புறந்தள்ளப்பட்டாய், அந்த இடத்தில் நீ போற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், அதான் சாதனை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதியவர்கள் 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்த சீமானுக்கு ஆள் இருக்கா என்று கேட்டவர்கள் இப்போது இவன்தான் ஒரு ஆள் என்று பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். 234 தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி, 40 தொகுதிகளும் போட்டியிடுகிற கட்சி, தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவர்களுக்கு ஆள்லையா இருக்கு, ஆனா பயம். பணம் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது? என்னிடத்தில் பணம் இல்லை, மானமிக்க என் இனம் என்னோடு இருக்கிறது. அந்த தெம்பும் திமிரும் இந்த நம்பிக்கையும் எங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறது. என் மக்கள், இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் உரிமை, என் மொழி, என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, நஞ்சில்லா காற்று, நஞ்சில்லா நீர், நஞ்சில்லா உணவு, இதை கொடுப்பதே எம் கனவு. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு நோக்கம், இதில் எதுவுமே இல்லை இவர்களுக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவர்களின் கடைசி புகலிடம் காசு. எப்படியாவது காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாக்கை பெறுகிறோம், அவர்கள் வாங்குகிறார்கள். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்கு. நாங்கள் இதுவரை வெல்லவில்லை, ஆனால் என் மக்கள் எங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஏன்? நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவ கோட்பாடுகள். நாங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் என்று கருதுகிறீர்களா? இல்லை, எங்கள் அரசியல் கோட்பாடு உலகம் முழுமைக்கும் பொதுமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, அண்ணல் அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக நீங்கள் பார்க்க முடியாது. உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடந்ததோ அது எல்லாவற்றுக்குமான விடுதலைக்கு, உரிமை மீட்புக்கான குறியீடாக தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஆப்ரஹாம் லிங்கனை, அப்படித்தான் மார்ட்டின் லூதர் கிங்கை, அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படித்தான் சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கணும், பகத்சிங்கை பார்க்கணும், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேராவை அப்படித்தான் பார்க்கணும். அப்படித்தான் நம்முயிர் தலைவன் பிரபாகரனையும் பார்க்கணும். அவர் தமிழ் தேசிய விடுதலை, தமிழின மக்களின் விடுதலை, அதற்காக போராடினார் என்று ஒரு குமிழ் சிமிழுக்குள் அடைக்கக்கூடாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு அழித்து வைக்கப்பட்ட தேசியனங்களின் உரிமைக்கு போராடுவதற்கான முன்னத்தியர் ஒரு குறியீடு என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் முன்னெடுப்பது இந்திய பெருநிலத்திலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு இந்திய சிறை கூடாரத்திற்குள் சிக்கொண்டிருக்கிற எல்லா மொழிவழி தேசியனங்களின் உரிமைக்கு பேசுகிறோம். அவரவர் மொழி, அவரவர் நிலத்தில் ஆட்சி மொழி.
தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளையன் நம்மளை ஆண்டிருக்கிறான். ஒரு பொதுமொழியாக ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். இந்தி பேசுற மாநிலங்களில் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, பிரச்சனை இல்லை. எனக்கு என் நிலத்தில் என் தாய்மொழி, என் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழி, அதுவே பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி. தொடர்புக்கு ஆங்கிலம் வைத்துக் கொள்வோம். அப்படி போராடுவது எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான உரிமைக்கானதுதான். நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுவது இனவெறி என்று சொல்லுகிறார்கள், பாசிசம் என்று சொல்லுகிறார்கள், இன வெறுப்பு அரசியல் என்று சொல்ல இல்லை. நாங்கள் செய்வது இன வெறுப்பு அரசியல் இல்லை, இன உரிமை அரசியல் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். நாங்கள் கேட்பது தமிழ் தேசிய இன மக்களின் இறையாண்மை, அந்த இறையாண்மை கொண்ட ஆட்சி, தமிழ் தேசிய மக்களின் உரிமை, அதற்கான அரசியல். மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்பது என் உடன் பிறந்தவர்களே, அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தில் அந்த இனத்தை சார்ந்த மகன் மகள் ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. மாநில உரிமைகளிலே முதன்மையான உரிமை அதுதான். இது என் நிலம், வாழும் உரிமை யாருக்கும், ஆளும் உரிமை எங்களுக்குத்தான். ஏன் உனக்கு வேண்டும், ஏனும் அதிகாரம் வேண்டும்? என் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் தாய்மொழி சிதைந்து அழியக்கூடாது. ஏன் மொழி அழிந்தால் என் இனம் அழியும். என் இன அழிவை சகித்துக் கொண்டு எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழன், இன உணர்வு கொண்ட தமிழன் எப்படி சகிப்பான்? முடியாது. ஆகவே அதிகாரம் எனக்கு. ஏன் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழ் எழுச்சியுற வேண்டும் என்றால் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும். இவ்வளவுதான். அன்பு தம்பி